இது ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து நம்மளோட ஆடி வெள்ளி. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் சைடு நாங்கள் கும்பிட்டது கிடையாது, எனக்கு தெரியாது. சென்னை சைடு தான் அந்த ஆடி வெள்ளா நான் வந்து கேள்விப்பட்டேன். எவ்வளோ பெரிய ஸ்டிச்சு. பூனைக்குட்டிங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே இந்தியாவில் ஃப்ரெஷ் கிடச்சிதுன்னா பண்ணி இது ஏதாவது சட்னி ஏதாவது பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி, அதனால் காலையில் எழுந்துச்சி தலையில் குடிச்சிட்டு இன்னும் காயில் அப்படியே தான் இருக்குது. பூனைங்களுக்கு அதுக்குள்ளே பசி வந்துடுச்சு. ஸோ அதுங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை வந்தோடனே சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். மாவரைக்க வேண்டிய வேலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ பூனைக்குட்டிங்களுக்கு வந்து ஒரு வெட் ஃபுட்டு இதுவும் போடுவேன், ட்ரை ஃபுட்டு ரெண்டையும் சேர்த்து போடுவேன் காலையில். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி கொஞ்சோண்டு ட்ரை ஃபுட்டு, அவ்வளோதான். அதுங்களுக்கு காலையில் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் லைட் ஃபுட்டு தான். இது ட்ரை ஃபுட்டு இவ்வளோ தான் கொடுப்பேன், கொஞ்சோண்டு. என்னடா பசிக்குதா? 3 கிலோ வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. இவ்வளோ தான். வெட் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டு ரெண்டும் இருக்கும். இதை பாருங்க. என்ன வேணும் என்ன வேணும் எல்லாம் அது இடத்துல கரெக்டாக உட்காந்துருப்பாங்க. தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும். அப்பா எவ்வளோ பெரிய ஸ்டிச்சு. தூங்கி எழுந்திரிச்சோன்னா இவன் ஸ்டிச் பண்ணுறானோ இல்லையோ அதுக்கு ஸ்டிச் பண்ணி விடுவான். 2 in 1. ஒரு ஏச்சு வந்தோடனே வெளியில் போவார். எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெளியில் விடுவான். இந்த வாலு பையன் நேற்று வந்து வெளியில் ஓடிட்டான். ஐயோ, மென்டல் டார்ச்சராக போயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் தேடி அப்புறம் பிடிச்சிட்டு வந்தோம். என்ன நியாயம் பண்ணுது. பிபி எல்லாம் எனக்கு ஏறி மயக்கம் வந்து ஐயோ காணா போயிட்டானே அப்படி சொல்லிட்டு. ஆனால் வந்துருச்சு, அதுவே தான் வந்துருச்சு. எல்லாருமே சொன்னாங்க அதுவே வந்துடும் அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு எப்படி இப்படி நம்பி இருக்கிறது? தேடி தேடி சுற்றி சுற்றி தேடணும். அப்புறம் வந்து 2 hours தேடிட்டு தலையெல்லாம் சுற்றி மயக்கம் வந்து பயங்கர வெயில் வேறு தேடிட்டு இருந்தால் அப்புறம் வாசலில் வந்து நிற்கிறாரு, சத்தம் போடுறாரு, கதவை தர அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு ஆரஞ்சு மரத்தில் பாருங்கள், ஆரஞ்சு காய்ச்சிருக்குது நிறையா. தெரியுதா? எல்லாம் பச்சையும் ஒரே கலரில் இருக்குது, இலையும் அதுவும் ஒரே கலரில் இருக்குது. இன்னும் பழுத்தா நல்லா தெரியும். இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க வர போப்போ. நான் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து மின்ட்டு பறிக்க வந்தேன். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ மின்ட்டு இருக்குதுன்னு. இது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக மின்ட்டு தான். இது ஃபுல்லாக இந்த எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக மின்ட்டு தான். இதே மாதிரி வீட்டுக்கு அந்த சைடும் ஃபுல் ஸ்டெச்சு வந்து மின்ட்டு வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து மின்ட்டு அதிகம் செலவாகும், ஏன்னா அடிக்கடி பிரியாணி பண்ணுறதுனால. என்ன பிரியாணின்னு நான் உள்ளே போய் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது மணத்தக்காளி இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன குச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சூப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கீரை தண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து அவங்கக்கிட்ட ஓசி வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு நீங்கள் தண்டை கொடுத்துருங்க, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்குது. ஒரு செடி 2 செடி கொடுத்தாங்க. இந்த ஒரு செடி ஏதோ ஒரு பூச்சி அடிச்ச மாதிரி இருக்கு, ஆனால் இந்த செடி நல்லா இருக்கு. அதை நான் கிள்ளி விட்டுருக்கேன், பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வல்லாரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதுவும் வந்து அவங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் வாங்கினேன், அவங்க வீட்டிலேருந்து தான் வாங்கினேன். செம்மையாக காய்ச்சிருக்குது. இது அப்படியே வந்துட்டே இருந்துச்சு, அதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஏதாவது சட்னி ஏதாவது பண்ணணும். சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கு. இப்போ நான் போய் மின்ட் பறிக்க போகிறேன். பறிச்சுட்டு உள்ளே வந்து என்ன பிரியாணின்னு சொல்கிறேன்.
இப்படி மொத்தமாக பிடிச்சி இப்படி வெட்டிடுவேன். கையால் டீ ஒடிக்குதா, சில மின்ட்டு ஒடிக்க முடியுது, சில மின்ட்டு ஒடிக்க முடியாது. அதனால தான் கத்தி எடுத்துட்டு வந்துடுறது. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இன்ஸ்பெக்டர் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன். என்ன பிரியாணின்னு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து பலாக்காய் பிரியாணி இன்றைக்கி பண்ணேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். சரி எப்படி இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப ஃபேமஸ் இது இங்கே. சரி நான் சாப்பிட்டதில்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே வந்து ஃப்ரெஷ் கிடைக்காது, ஃப்ரோசன் தான் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அங்கே இந்தியாவில் ஃப்ரெஷ் கிடச்சிதுன்னா பண்ணி பாருங்கள். அது வந்து லைட்டாக ஒரு பாயில் விட்டுக்கோங்க, லைட்டாக வேக வச்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரோசன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு பேக்கெட் போடலாமா 2 பேக்கெட் போடலாமான்னு யோசிக்கிறேன். 2 அதிகம்னு நினைக்கிறேன், 1.5 பேக்கெட் போடுறேன். எப்படி இருக்குது இது? எங்கள் அம்மா ஒரு மசாலா மாதிரி பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒன்று போதும்னு நினைக்கிறேன், இந்த 1.5 போடுறேன், போதும். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோயிலுக்கு வந்து பொங்கல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அவசரமாக நான் காஃபி கூட குடிக்கல, வேலை பார்த்துட்ருக்கேன். லஞ்சு செஞ்சுட்டு அந்த பொங்கல் வச்சுட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு போகணும். ஸோ இதில் வந்து இது என்னது, பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வச்சுருக்கேன். 1 கப்புக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு இது வேக வச்சிடலாம். நான் இப்போ ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே பிரியாணி மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் வந்து 1 கைப்பிடி வந்து மின்ட்டு போடுறேன். இந்த டைமில் நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா மட்டும் போடுறேன். 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வறுந்துடுச்சு. இப்போது இதில் இன்னொரு கை மின்ட்டு. இது லைட்டாக ஒரு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தனியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி போடுறேன். ஒரு 3/4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய சைஸ் தக்காளியில் 3/4 வெட்டியிருந்தேன், 1/4 இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த பலாக்காய் இருக்குல்ல, அதை போட்டுடலாம். எப்படியும் நம்ம தம் போடுவோம்ல, அதில் வெந்துருன்னு ஒரு நம்பிக்கை. இதில் நான் மற்ற காய் எதுவுமே போடல, இதோட டேஸ்ட்டு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காய் நான் எதுவுமே போடல. ஸோ இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் போடுறேன், அப்புறம் மிளகாத்தூள். இது வந்து அப்படியே விட்டுடலாம், 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போது இதை 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்க விட்டுட்டேன், போதும். இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ 1/2 கப்பு தேங்காய் பால், மிச்சத்துக்கெல்லாம் தண்ணி 4.5 கப்பு ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ கொஞ்சம் கொதிச்சிடுச்சு இல்லையா, இப்போ நான் உப்பு காரம்லாம் பார்க்குறேன். சரி வேணாம், மைல்டாக இன்றைக்கி வைக்கலாம். இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சேர்த்து தான் நான் பண்ணுறேன் இந்த பிரியாணி. ஸோ காரம் கம்மி பண்ணுறேன். இப்போ ஊற வச்ச அரிசி போட்டுறேன். நான் வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு சொட்டு காரம் கூட போடுவேன். ஸோ அவர் சிக்காக இருக்கார்ல, அதனால் காரம் ரொம்ப கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற காரத்தை மெயின்டைன் பண்ணுறேன். இது என்ன டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது, எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் அந்த ஹைதராபாடி பிரியாணி மாதிரி கூட பண்ணலாம். மசாலா நல்லா திக்காக பண்ணிவிட்டு சாதம் வச்சுட்டு லேயர்ஸ் கூட பண்ணலாம். பட் நான் இது ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேன், அது ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறேன்.
இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, இன்னும் நான் காஃபி கூட குடிக்கல. ஆம், இது ஈஸியாக இருக்கும், அதனால் அது பண்ணிட்டேன். பொங்கல் பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு. இதுக்கு லாஸ்ட்டாக வந்து லெமன் ஊற்றலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் யூஸ்வலி வெஜ்ஜு பிரியாணிக்கு ஊற்ற மாட்டேன், நான்வெஜ் பிரியாணிக்கு ஊற்றுவேன். ஸோ இதுக்கும் நான் வந்து லெமன் ஊற்றாமல் விட்டுறேன். ஸோ இது கொதிச்சிச்சு, இப்போ அதை நம்ம தம் போட வேண்டியது தான். ஓகே, அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் தம் போட்டுடுறேன். ஸோ வெந்துடும். அம்மா, இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு சிப் ஆஃப் காஃபி எடுக்க போகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. ஆக்சுவலி தூக்கி எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிச்சிடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு பிரியாணி டெலிவரி இருக்குது. அதனால் இப்போ தம் போட்டுட்டேன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் அது முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பாக்ஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை மைண்டில் இருந்ததுன்னா எதுவுமே தோண மாட்டேங்குது, அதை முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து பொங்கல் வைக்கிறேன், ஆடி வெள்ளிக்கு இதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் மாவு போட்டிருக்கேன், மிளகா பொடி அரைக்கணும். இன்னைக்குன்னு பார்த்து அவ்வளோ வேலை. காஃபி குடிக்க நடுவில் உட்காந்துருந்தோன்னா அது ஒரு 10 நிமிஷம் அப்படி போயிருக்கும். சரி, இப்போ நம்ம தம் போட்டுட்டோம்ல, இப்போ சும்மா தானே இருக்கோம். இப்போ உட்காந்து நிதானமாக காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி மாவு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஒரே ஒரு அரிசி மட்டும் போடணும், அது மட்டும் முடிஞ்சுன்னா மாவு வேலையை முடிஞ்சிருச்சு. ஆடி வெள்ளி ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்கள் சைடு, எங்கள் அம்மா வீட்டு சைடு நாங்கள் கும்பிட்டது கிடையாது, எனக்கு தெரியாது. மாமனார் வீட்டு, இவங்க மாமியார் வீட்டில் தான் வந்து ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. சென்னை சைடு தான் அந்த ஆடி வெள்ளா நான் வந்து கேள்விப்பட்டேன். நான் அங்கே இருக்கல, எனக்கு தெரியாது. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சது சரி பொங்கல் வைக்கலாம் சொல்லிட்டு பொங்கல் பண்ணிட்டு கோயிலுக்கு கொண்டு போய் அதை சாமிக்கு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன். நேத்து நான் வேண்டியிருந்தேன், இந்த பூனைக்குட்டி வெளியில ஓடிடுச்சு சொன்னேன்னா, அப்ப சாமிகிட்ட நான் வேண்டியிருந்தேன். அது ஆக்சுவலி வந்து ஆசைப்பட்டெல்லாம் ஓடல. இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் கேட் எல்லாம் நிறைய வரும், பின்னாடி வரும். நான் அப்பப்போ கொஞ்சம் சாப்பாடு வைப்பேன், அதை அதை வந்து துரத்திட்டு இது போயிடுச்சு. அவங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க ஸ்மார்ட்டா இருக்கவே அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இது மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதுக்கு வெளியே வர தெரியாது, நம்ம வீட்டுக்கு வர தெரியாது. ஸோ அதனாலதான் நானும் என் பையனும் சுத்தி சுத்தி வந்தோம், பேரு கூப்பிட்டுட்டே வந்தோம். அது வந்து ஆசைப்பட்டுட்டு எல்லாம் போல, அது ரொம்ப தவிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு வீட்டு வாசல்ல வந்து ஒரு புதர் இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துட்டு கூப்பிடுது, உள்ள சவுண்டு கேக்குது எனக்கு. கூப்பிட்டோன்னே அவ போனோன்னே கட்டி பிடிச்சிக்கிச்சு என்னைய. சரி சொல்லிட்டு உள்ள தூக்கிட்டு வந்துட்டேன். அப்பாடா அப்படி சொல்லிட்டு நிம்மதியா இருந்துச்சு. ஸோ அதுக்கும் நான் வேண்டியிருந்தேன், அதுக்கும் நான் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் வேண்டுவீங்களா கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் வேண்டணும். கடவுள் துணை இருந்தாதான் இதெல்லாம் கரெக்டா நடக்கும். இல்லைன்னா பாருங்க, எங்கேயோ போனது வீட்டுக்கு வந்துச்சு பாருங்க. அது ஒரு நம்பிக்கை. சரி, அதான் தேடி பிடிச்சி கூட வந்திருக்கலாம், பட் எனக்கு அந்த நம்பிக்கை. சரி, அதுக்கும் போயிட்டு கோயிலுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு போறோம். இந்த வாள் இருக்கான் பாருங்க, இவன் தான் வந்து நேத்து வந்து தப்பிச்சு போனான். தப்பிச்சு போல, துரத்திட்டு போனான். கடிக்கிறான் பாருங்க. நேத்து தூக்கும் போது என்ன ஆசை பாசமா வந்து பாருங்களேன். வலிக்குதுடா, கடிக்காத பாப்பா, வலிக்குது பாப்பா. ஓய் லூசுப்பல, அம்மா பாசத்தை. நேத்து ஓடும்போது தெரியல அவனுக்கு அம்மாவ? கோவம் வருதா பேசுனா? எங்க போன நேத்து? எங்கடா போன? யார் தேடிட்டு போன? நல்லா விரட்டி விட்டாங்களா, நல்லா கடி வாங்கிட்டு வந்தியா? பெரிய சூரப்புலி ஓடுறது, ஓடி போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன பாக்குற, நான் லுக்கு. ஓகே, இப்போ வந்து தம் 25 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டேன். இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? லைட்டா உடையாம கிண்டி விடுறேன். ஃபர்ஸ்ட் இது இந்த பலாக்கா வெந்திருச்சான்னு பாக்குறேன். வெந்திருச்சு. லைட்டா அப்படி
நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசனை சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் உருக்குன நெய் இது சூடாக கொஞ்சம் மேலே போட்டோன்னா சரியாக போயிடும். ரொம்பவும் ஓவர் நெய்யாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கோயில் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். கரெக்டாக தான் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கோயில் போயிட்டு கோயில் 5 மணிக்கு திறப்பாங்க. கோயில் போயிட்டு திரும்பி இங்கே வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஆனால் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். யூஸ்வலி கோயில் போகிறதா எதுவும் சாப்பிட மாட்டேன். காஃபி மட்டும் கிட்ட குடிச்சிட்டு போயிடுவேன். ஸோ வந்து தான் நான் சாப்பிட போகிறேன். நான் 7 மணிக்கு வந்து நல்ல சுய புத்தியில பசிக்காமல் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். இல்லைனாலும் நான் அவங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமா இருக்கும். இப்போ வந்து நான் அடுத்து சக்கரை பொங்கல் பண்ண போறேன். பொங்கலுக்கு வந்து ஒரு 3.5 வெல்லம் போட்டிருக்கேன். போதுமா? போதும். ஓகே. இது வந்து பாகாக்கிட்டு அது வடிகட்டிட்டு அதில் ஊற்றிடுவேன். இதிலே கிண்டலாம், பட்டு கொஞ்சம் இது வசதியாக இருக்கும், மேலெல்லாம் சிந்தாமல். ஸோ இதில் மாற்றிடுறேன் நான். இந்த வெல்லம் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிடுவேன். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி அதில் ஊற்றிடுவேன். ஸோ இதோட தண்ணி வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இந்த பொங்கலை நான் இதில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு வெல்லம் பாகெல்லாம் ஆக வேணாம், இப்படி கரைஞ்சா போதும். ஸோ இதில் நான் ஊற்றிடுறேன் வடிகட்டி. இது நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா குழையட்டும். இது அகெயின் வந்து இது கோயிலுக்கு பண்ணுறதுனால நான் வாயில் போட்டு பார்க்க முடியாது. எவ்வளோ சர்க்கரை இருக்கோ அவ்வளோதான். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, இப்போது சர்க்கரை பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட போட்டுக்கலாம், சுகர் கூட போட்டுக்கலாம். சும்மா 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஒரு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போடுறேன். ஓகே, மாவு இப்போ தான் கரைச்சி வச்சுட்டு வந்தேன். ஸோ இது கொஞ்சம் திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? போதும். இது இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணால் இன்னும் திக்காயிரும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, கொஞ்சம் தேங்காய் போடுறேன். தேங்காய் வறுக்கல, முந்திரி திராட்சை மட்டும் வறுத்தேன். தேங்காய் சும்மா தான் போடுறேன். இது எப்படியும் திக்காயிரும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு, வாசனைக்காக நெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி கோயிலில் வந்து தான் நான் விரதத்தை முடிக்கிறேன். இது ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து நம்மளோட பொங்கல். இதை வச்சு தான் நான் விரதத்தை முடிக்க போகிறேன். ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்கு. வயலுக்கு கொடுக்கவா? வயலுக்கு கொடுக்கவா? அடுத்து ஃபுல்லாக வச்சுக்க. இது வந்து கோயிலுக்கு கொடுத்தாங்க. சூப்பர். இன்னைக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சது டே. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.